ஒரு மேட்ச்ல ஒரு சூப்பர் ஓவர் வந்தாலே அந்த மேட்ச் பார்க்குற நமக்கு லட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதில் ஒரே மேட்ச்சில் 2 சூப்பர் ஓவர் வந்துச்சுன்னா, கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு மேட்ச்சை தான் நேற்று ஆப்கானிஸ்தானும் சவுத் ஆப்பிரிக்காவும் விளையாண்டு முடிச்சிருக்காங்க. இந்த மேட்ச்சை லைவ்ல பார்க்காதவங்க லைஃப்பில் பாவம் பண்ணவங்களா தான் இருக்க முடியும். இந்த மேட்ச்சை கிரவுண்டில் போய் நேரில் பார்த்தவங்க அந்த டிக்கெட் காசுக்கு மேலே ஒரு 500 ரூபாய போட்டு கொடுத்துட்டு வரலாம். அவ்வளோ ஒரு ஒர்த்தான மேட்ச் தான் இது. பார்க்குற நமக்கு ஒவ்வொரு பாலுக்கும் அந்த பரபரப்பை பற்றிக்க வச்சுட்டாங்க. எப்பயுமே துன்பத்தை ஒரு துண்டு மாதிரி தோல்லையே தூக்கி போட்டு சவுத் ஆப்பிரிக்கா சுற்றுவாங்க. அவங்கள துரதிர்ஷ்டம் தூக்கி போட்டு மிதிச்சுக்கிட்டே தான் இருப்போம். ஆனால் நேற்று அதிர்ஷ்ட காற்று அவங்க பக்கம் வீசி இருந்திருக்கு. நேற்று இந்த மேட்சை பார்த்துட்ருக்கப்ப எனக்கு என்ன மனநிலைமை இருந்துச்சுன்னா, காதல் கொண்டேன் படத்தில் கிளைமேக்ஸில் சோனியா அகர்வால் கையை பிடிச்சிக்கிட்டு இந்த பக்கம் ஹீரோ தங்கிட்டு இருப்பார், இந்த பக்கம் தனுஷ் தங்கிட்டு இருப்பார். சோனியா அகர்வாலுக்கு தனுஷும் சாகக்கூடாதுன்னு தோணும், ஹீரோவும் சாகக்கூடாதுன்னு தோணும். ஆனால் இவங்க 2 பேரும் ரொம்ப நேரமாக பிடிச்சி தொங்கிட்டு இருந்தாங்கன்னா சோனியா அகர்வால் செத்து போயிடும் இல்லையா? அது மாதிரி ஆப்கானிஸ்தானும் நல்லா ஃபைட் பண்ணுறான், சவுத் ஆப்பிரிக்காவும் நல்லா ஃபைட் பண்ணுறான். இவனும் சாகக்கூடாது அவனும் சாகக்கூடாதுன்னு நமக்கு தோணுது. ஆனால் இவங்க 2 பேரும் ஏற்றுற ப்ரெஷரில் கடைசியில் நம்மளை சாகடிச்சிடுவாங்களான்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்துடுச்சு. ஆப்கானிஸ்தான் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணுறாங்க. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு டிகாக் வந்து ஒரு 59 ரன்னும், ரிகல்டன் வந்து 28 பாலுக்கே ஒரு 61 ரன்னு வச்சு குட்டி ஏபிடி யான்சன் சப்போர்ட்டில் சவுத் ஆப்பிரிக்கா 187 ரன் அடிக்கிறாங்க. இது ஆப்கானிஸ்தான் சேஸ் பண்ண வரப்போ குர்பாஸ் வந்து நான் சாந்தமாக பார்த்தா தாண்டா குர்பாஸு, கோவமாக பார்த்தோன்னா பாகுபலி பிரபாஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 42 பாலுக்கு ஒரு 84 ரன் அடிச்சு விட்றாரு. மற்ற பேட்ஸ்மேனோட சப்போர்ட்ஸ் எதுவுமே இல்லை. கடைசியில் ரஷீது அப்புறம் நூர் அகமது இவங்க 2 பேரும் கொஞ்சம் ஃபைட் பண்ணுறாங்க. ஒரு ஸ்டேஜில் 10 பாலுக்கு 19 ரன்னுங்கிற சுச்சுவேஷனில் ரஷீத் இருக்கு. அப்படி அந்த டைமில் மில்லர் வந்து ஒரு சூப்பர் கேட்ச் பிடிச்சி ரஷீத் அவுட் ஆயிடுறா. அப்படி அப்புறம் இன்னும் நூர் அகமது வந்து கொஞ்சம் ஃபைட் பண்ணுறா. அப்படி லாஸ்ட் ஓவரில் ஒரு 3 பாலுக்கு 2 ரன் அடிக்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துடுது. அப்போ இந்த 2வது ரன் ஓடி வர அந்த ஃபருக்கி வந்து பேட்டை நீட்டிட்டு படுத்திருந்தாலே அப்போவே ஆப்கானிஸ்தான் வின்னு. ஆனால் கீழே விழுந்தால் எங்கே மீசில் எதுவும் மண் ஓட்டிடுமோ அப்படின்னு நினச்சா அப்படியே மாத்திரல, ஃபருக்கி வந்து ரீச் பண்ணல, மேட்ச்சு டை ஆயிடுது. ஃபஸ்ட்டு சூப்பர் ஓவர் ஆப்கானிஸ்தான் வந்து ஃபஸ்ட் பேட் பண்ணுறாங்க. 17 ரன் அடிக்கிறாங்க, 18 ரன்னு டார்கெட்டாக வைக்கிறாங்க. சவுத் ஆப்பிரிக்காவுக்காக வந்த குட்டி ஏபிடி வந்து ஒரு 6 அடிச்சார். அப்படி அடிச்சுட்டு அவுட் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் ஸ்டப்ஸ் வந்து வந்தோடனே ஒரு 4 அடிச்சுட்டு லாஸ்ட் ஒரு பாலுக்கு 7 ரன் தேவை வரப்போ ஒரு 6 அடிச்சார். அப்படி மறுபடியும் மேட்ச் வந்து டை ஆயிடுது. இப்போ செகண்ட் சூப்பர் ஓவரில் ஆப்கானிஸ்தான் வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறாங்க. மில்லர் வந்து ஒரு 2 6, ஸ்டப்ஸ் வந்து ஒரு 6ன்ட்டு 24 ரன் வந்து டார்கெட்டாக கொடுக்குறாங்க. இப்போ ஆப்கானிஸ்தான் வந்து சேஸ் பண்ண வந்தப்போ எதுக்கு நிறைய கூப்பிட்டுருந்தாங்கன்னு தெரில, அவர் வந்து ஃபஸ்ட் பால் டாட்டு செகண்ட் பாலே அவுட் ஆயிடுறாரு. இப்போ 4 பாலுக்கு 24 ரன் தேவைப்படுது. சரி முடிஞ்சுன்னு நினச்சா பழையபடி நம்ம பாகுபலி பிரபாஸு தொடர்ந்து மகாராஜா ஓவரில் ஒரு 3 6 அடிக்கிற. அப்படி இப்போ ஒரு பாலுக்கு 5 ரன் தேவைப்படுறப்ப 4 அந்த பால் 4 போக வேண்டியது தான், அன்னைக்கு அந்த கேட்ச் ஆகிடுது. கடைசியில் ஆப்கானிஸ்தானோட போராட்டம் தோல்வியில் முடியுது. இந்த தோல்வியினால் ஆப்கானிஸ்தான் வந்து ஏறக்குறைய இந்த டோர்னமெண்ட்டை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். நல்லா ஃபைட் பண்ணாங்க. அடுத்த வேர்ல்டு கப்பில் இன்னும் ஸ்ட்ராங்காக வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்புவோம்.